ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி திப்ராஜபுரத்தில் நடந்த ராதா கல்யாணத்தை பார்க்க போகிறீங்க. முதல் நாள் பஜனை திவ்யநாமம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கே ராத்திரி 12 மணி ஆகிடுது. காலம்புரை கொஞ்சம் நிதானமாக எழுந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா பனி மூட்டத்தில் அந்த தெருவே அத்தனை ஒரு அழகாக இருந்தது. ஆனால் நான் தான் லேட்டே தவிர அந்த கிராமத்து மக்கள்லாம் பயங்கர சுறுசுறுப்பு. காலங்காத்தால் எல்லாரும் எழுந்து குடித்து ஸ்லோகம் சொல்லி அவங்கவுங்க டெய்லி ரொட்டீனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாக 9 மணிக்கெல்லாம் ராதா கல்யாணம் ஆரம்பிச்சிடும்னு பாகவதர் சொல்லியிருக்கு. இது எங்கள் அண்ணா நாராயணன் யூகோ பேங்க்கில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்கேன். காலம்பரை எழுந்து ஸ்லோகம்லாம் படித்து முடிச்சுடுவார். காலங்காலத்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு சின்னதாக அரட்டடிச்சுட்டு இந்த கிராமத்து வாழ்க்கை ஒரு மாதிரி அமைதியான வாழ்க்கை. ஆட்டோ பிடிக்க வேண்டாம், பஸ்ஸில் போக வேண்டாம், ட்ரெயினில் போக வேண்டாம், டிராஃபிக்கை பற்றின கவலை கிடையாது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு ஏற்ற இடம் கிராமங்கள் தான். அதுவும் இந்த மாதிரி ஊரில் ஒரு விசேஷம் திருவிழானா கேட்கவே வேண்டாம். எல்லார் வீட்டிலையும் ஜனங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு அணுவுக்கு எங்கள் ஆத்து கொல்லைக்கு அழிச்சுட்டு போய் பூக்கொல்லை மாட்டுக்கொட்டெல்லாம் காமிச்சேன். நாங்கள் எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகி கோவிலை பார்க்க கிளம்பினோம். ராதா கல்யாணம் ஆரம்பிச்சிட்டோம். இது மாடியாம். இது எங்கள் சித்தி ஜானகி என்கிற சானு. கிரி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. இதோ புவனாவும் பத்மாவும் டிஃபன் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டா கிளம்பிட வேண்டியது தான். இதோ இங்கே நடக்கிற மீட்டிங்கில் ஆன்மீகத்திலிருந்து உலக அரசியல் வரைக்கும் எல்லா டிஸ்கஷனும் நடக்கும். இந்த மாடி மணி என்ன சொல்கிறார்? அதனால அதை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்கங்கே ஒரு சின்ன மீட்டிங் ஜாலியாக இருக்கு இல்லையா? இதை பாருங்கோ, உஷாவும் சீதாவும் டிஃபன் சாப்பிட்டு காஃபியே குடிச்சாச்சு. வாங்கோ நம்மளும் உள்ளே போகலாம். நல்லா நீட்டாக ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட், நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்டியான டிஃபன். ஆஹா, பாகவதர் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவரே பந்தி விசாரிக்கிறார் போல இருக்கே. என்ன டிஃபன்னு பார்க்கலாமா? குல்குந்து, மைசூர் போண்டா, கோதுமை ரவை உப்புமா, ரவா தோசை, இட்லி, கொஸ்து, சட்னி. போதுமா? இன்னும் வேணுமா? நல்லா மூக்க பிடிக்க டிஃபனை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியும் குடிச்சிட்டு இதோ சீர்வரிசத்தட்டோட ராதா கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். இந்த தெருவில் இந்த ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் கான்க்ரீட் ரோடு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஓடி விளையாடி திருட்டுத்தனமாக மாங்காய் பறித்து அடி வாங்கி எத்தனை அழகான நினைவுகள் அதெல்லாம். இதோ கோவில் வந்தாச்சு. 3 மணி நேரத்திற்கும் மேலே நடந்த வைபவத்தோட முக்கியமான கிளிப்ஸை மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். பார்த்து ரசிங்கோ. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீஹரயே பரமாத்மனே நமஹ. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गोविन्द गोविन्द Akhila
ಕ್ಷೀಣಜಂ ಫಲಂ ಲಭಂತೆ ನಾತ್ರ ಸಂದೇಹ ವಿನದ ವಿನದ ಆನಂದವರ್ಧನ ಆರೋಗ್ಯ ಸರ್ವಶಾಸ್ತ್ರಾಣಿ जानकी என்ன பண்றதுன்னு கேட்கிறவா நிறைய பேர் இருக்கு. அது அபிப்பிராயத்தில் என்ன பண்றது? மெட்ராஸ் உட்காந்து என்ன பண்றாங்க? அது இங்கே பண்ணணும். இங்க என்ன பண்ணி கைத்தா போட்டு பையில கைது கொடுக்குறீங்களா? பக்கத்துல என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இங்கேயாவது ஏதாவது கார் வந்துருந்தா யாராவது கார் வந்துருக்குன்னு உடனே விவாதத்தில் கார் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. கவலை தானே. இதுதான் கிராமங்கள். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கிராமத்துல. அந்த கிராமத்து வாழ்க்கை கிராமத்துல இருக்கிற வாழ்க்கை இன்னொரு 15 வருஷம் லைஃப் ஜாஸ்தி. இருந்து என்ன பண்ண போறோம்னு கேட்கலாம். ராதா கல்யாணத்தை கேட்டுட்டு இருக்காங்க. தியாகராஜ சுவாமிகள் திருவையாறுல அவ அண்ணா தூக்கி ராமர் விக்கிரகத்தை காவேரியில போட்ட உடனே பாடுறார், நான் எத்தனை ஜென்மால பாவம் பண்ணிருக்கேன் ராமான்னு என்னை விட்டு பேட்டியேன். அந்த மாதிரி பாவம் வந்துடுச்சுன்னா நம்ம இது மாதிரி பாடலாம். நமக்கு வருமோ? ஆத்துல இருந்த பூஜையை காணும் நல்லதா போச்சு, நாளை இருந்து பூஜை கிடையாது, பெரிய கவலை விட்டது அப்படின்னு இருப்போம். ஏ ஜென்ம பாப்பம். அது மாத்திரம் இல்லை, என்கிட்ட உனக்கு ஏதாவது கோபமானு கேட்கிறார். ஏனாட்டி கோபமோ ஏனாட்டி கோபமோ ராகவா கிருஷ்ண ராம ராகவா ராம ராகவா கிருஷ்ண ராகவ கிருஷ்ண கேசவா ராதா கிருஷ்ண கேசவா कृष्ण केशव राधा गोपी माधव गोपी मंडले वेणुना देवकी
தக தக ஜமுனவீர போலே சக மக சரீர சல 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 சூரதாஸ் ராஜ ஜுகர ஹாய் கோபி கோபால கிரிதர சாகர மோகன முரளி புஜங்க கிரித கோலத ராஜா கோலத ராஜா சத்குரு மீராமாயிக்கு குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா உள்ளாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா உள்ளாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மாடு கற்று ஓட்டி சென்று மேய்க்க மாட்டானா மாடு கன்று வைத்து சென்று மேய்க்க மாட்டானா ஆடி ஆடி கூடி நம்மை சேர்க்க மாட்டானா ஆடி ஆடி கூடி நம்மை சேர்க்க மாட்டானா இந்த அன்பர்களை கை கொடுத்து காப்பவனே எல்லோ அன்பமுடன் விஷ்ணுவனே ஏற்பவனே எல்லோ நாகர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே கஞ்சுபையர் வைத்திருக்கும் நாகப்பாம்பே பாவன ரமா வந்த பாவன ரமா வந்த பாவன ಪಾಣಿಗ್ರಹಣಾಡಿಗಾಟಕ ಕವಚಿತ ಸಹಸ್ರ ಸ್ತಂಭ ಮಂಡಪಾಂತರ್ಗತ ಪರ್ಯಂಗಾರೂಢ ಯೌವನಾರೂಢ ಅತಿಪ್ರೌಢ ನಿಜಾವರ ಮೂರ್ತಿ ಸಂದರ್ಶನ ಕಲ್ಯಾಣ ವೈಭವ ಮೇ ರಾಧಾ ಕಲ್ಯಾಣ ವೈಭವ ಮೇ ರಾಧಾ ರಾಜಕುಮಾರ ಬಂಗಾರು ಕಲಕಲುವೇಶಿ ಶಂಖಚಕ್ರ ಜಯ ಸಾಯರ ಬೋಧೆ ದೋ ಪಲ್ಲುಮೇರು ಅನುದ ವಿಭುದೆ ಆದಿದ ಮಾಧವ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಮಸುರಾ ರಮಣ ಸುಧಾಕರ ವದನ ಉಪವಿಮಾಂ ಸಗೃಹಾನರಗೆ ಅನಿಜನ ಭೂಷಣ ಮಧುರಾ ನಾಯಕ ಭಕ್ತಜನ ಪ್ರಿಯ ಭವ ಮೋಚನ ಚಿಂತಿತ ಬಲರ ಸಿದ್ಧಾರಥ ಕೇಶವ ದಿವಮಿವಂ ಸಂಗ್ರಹಾನರಗೆ ಶ್ವೇತ ನಾಗವಲ್ಲಿ ಸನ್ನನುತ ಭೂಮಿ ಮಲ பரம பாவன எத்தனை தெய்வீகமான அனுபவம்! தெய்வ திருமணத்தை நேரில் பார்ப்பது என்றால் சாதாரணமா? ராதா கல்யாணத்தை கண்குளிர தரிசித்துவிட்டு பகவான் நாமத்தை காதுகுளிர கேட்டுவிட்டு இதோ வயிற்றுக்கு உணவருந்த வந்துவிட்டோம். கல்யாண விருந்து. இத்தனை அற்புதமான ராதா கல்யாணத்தை பார்த்த ஆனந்தத்தில் அனைவரும் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது சாப்பிட்டு விட்டு அவரவர் ஊருக்கு கிளம்ப வேண்டும். எத்தனையோ நாட்கள் கழித்து சந்தித்த நட்புகள் உறவுகள் எல்லாம் இப்பொழுது காத்திருக்கும் நேரத்தில் சற்றும் நேரத்தை வீணாக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விழாக்கள் அடிக்கடி வந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் இல்லையா? அவரவர் பிறந்த ஊர்களில் எந்த உற்சவம் எந்த திருவிழாக்கள் நடந்தாலும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமது கிராமங்கள் உயிர்ப்புடன் இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் மிகவும் நன்றாக இருப்பதாக மனதார பாராட்டிவிட்டு சென்றார். இங்கு உணவு
உணவுக்காக காத்திருக்கும் போது கூட அனைவர் முகத்திலும் எத்தனை சந்தோஷம் பார்த்தீர்களா? நாங்களும் வயிறார சாப்பிட்டு விட்டு எங்கள் தோழிகளுடன் போட்டோ எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக கிளம்பினோம். என் அழைப்பை ஏற்று இந்த ராதா கல்யாணத்திற்கு வந்திருந்த என் தோழி சாருலதா அவரது தோழி அவர் கணவர் இருவரையும் அழைத்து வந்திருந்தார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வீட்டிற்கு யார் வந்தாலும் என் பெரியம்மாவிற்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். சற்று நேரம் கலகலவென்று பேசி கொண்டிருந்து விட்டு அவர்களும் ஊருக்கு கிளம்பிய பின் நானும் சொல்லிக்கொண்டு ஊருக்கு கிளம்பினேன். மனதே ஆகவில்லைதான், என்ன செய்வது? குடும்ப கடமை அழைப்பதால் இன்று இரவு உழவன் எக்ஸ்பிரஸில் ஏறி சென்னைக்கு போக வேண்டும். கூடிய விரைவில் உங்களை செம்மங்குடி என்னும் அழகான ஒரு கிராமத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் உமா வெங்கட். பாய்.